குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமன்மைமிக்க சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி பூண்டுள்ளோம். இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமமிக்க சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி பூண்டுள்ளோம். இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமன்மிக்க சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணி அதை வெளிப்படுத்த எடுத்துச் சொல்ல நம்பிக்கை வைக்க உண்மை சொல் வழிபாடு செய்ய சுதந்திரம் தகுநிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுறச் செய்தல் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்தல். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்புடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த நம்பிக்கை வைக்க உண்மை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தகு நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுற செய்தல் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியல் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த எடுத்துச் சொல்ல நம்பிக்கை உண்மையை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தனி தகுநிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வற்ற செய்தல் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் நமது அரசியலில் நிர்ணய ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26வது நாள் நமது அரசியல் நிர்ணய அவையில் ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்கி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 1900 ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் நமது அரசியலில் நிர்ணய அவையில் ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.